கிரேட்டன் ஃபேன்ஸுக்கு வணக்கம். சிஎஸ்கே உடைய படுதோல்வி, அடுத்த மேட்ச்ல நடக்கக்கூடிய மாற்றங்கள், ஒரே நாள்ல என்ன பண்ண போறாங்கன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கே ரிவ்யூ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. வரேன் நெக்ஸ்ட் அதுக்கு தான் ஆர்சிபி ஃபேன்ஸ் ஆவலா வந்துட்டு சம்பவம் பண்ண காத்திருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். அவ்வளோ ஆர்வமா தினமும் கமெண்ட் பண்ணிருக்காங்க. ஏன்னா இப்போ சிஎஸ்கே அந்த அளவுக்கு ஈஸி டீம் ஆகி போச்சு. எப்ப இருந்து இந்த பிரச்சனை அப்படின்னா 2024 அப்ப இருந்தே இந்த லைனப் பிரச்சனை தான். மெகா ஆக்ஷன்ல சொதப்பினாங்க. எத்தனை பேர் நீங்க இந்த ஆக்ஷனை பாக்குறீங்க, போன ஆக்ஷனை பாக்குறீங்க, அதெல்லாம் விடுங்க. மெகா ஆக்ஷன்ல ஆர் டீம்னு இருந்தது. அதை கான்வே, ரச்சின், சாம் கரனுக்கு போட்டாங்க. அவங்க 3 பேருமே இப்ப டீம்ல இல்ல. இதுவே பஞ்சாப் ஆர்சிபி எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வேற லெவல் டீமை பில்டு பண்ணி வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி ஆகணும். ஆக்ஷன்ல சொதப்பினா எல்லாம் போச்சு. சரி ஓகே, இந்த ஆக்ஷனை ஒழுங்கா யூஸ் பண்ணாங்களான்னு கேட்டா கிடையாது. இந்த ஆக்ஷன்லயும் என்ன பண்ணி தொலைச்சிருக்காங்க அப்படின்னா, யங் பிளேயர்லாம் எடுத்தது ஓகே தான். பவுலர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, லெஃப்ட் ஹேண்டர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். டெப்த் ஓவர்ஸ் யார் போடுவாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் பவுலிங் பவர் தான் இந்த சீசன் முன்னாடியே நான் சொல்லியிருப்பேன். இருந்தாலும் சிஎஸ்கே மேல பவுலிங் யூனிட் ஓரளவுக்கு நம்பிக்கை வச்சதுக்கான காரணம் நேதன் எல்லிஸ் தான். ஸோ அவர் இருந்தா ஸ்லோவர் ஒன் நிறைய வேரியேஷன்ஸ் போடுவாரு, கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருந்திருக்கும். அவரும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நீங்க ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணும். அதுல நீங்க பவுலிங் ரொட்டேஷன்ல தப்பு, ஸ்குவாட் செலக்ஷன் பண்ணதுல தப்பு. ருத்ராஜை பொறுத்த வரைக்கும் நல்லா கேப்டன்சி ரொட்டேட் பண்ற மாதிரி இருக்கு. அப்பப்போ ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிடுறாரு. போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல நேற்று அதான் சொன்னாரு. என்ன அப்படின்னா, ஒரு சில டைம் மேட்ச் எங்க கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா போயிடுது. ஒரு சில டைம் போயிடுதுன்னு நினைக்கும் போது எங்க கண்ட்ரோல்ல வருது. என்ன பண்றதுன்னே தெரியல. நாங்க எக்ஸிக்யூட் பண்ணதே எங்களுடைய பிளான்ல போக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதே தான் இவருக்கும் பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ ஸ்பின்னர்ஸை ஒரு தடவை கூட பவர் பிளேல கொண்டு வர மாட்டேறாருங்க. போன தடவை நம்ம பஞ்சாப்பை பார்த்தோம். எவ்வளவோ டீம்ஸ் எல்லாம் தைரியமா ஸ்பின்னர்ஸுக்கு கொடுக்குறாங்க. நீ முடிஞ்சா அடிச்சுக்கிடானுங்கிற மாதிரி தூக்கி போடுறாங்க. அந்த தைரியம் அப்படிங்கிறது சுத்தியமா சென்னை சூப்பர் கிங்ஸ் கிட்ட கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஸோ ராகுல் சகரை கொண்டு வந்ததுக்கு பதிலாக ஸ்ரேயாஸ் கோபாலை தான் கொண்டு வந்திருக்கணும். ஏன் அவர் இம்பாக்ட் பிளேயரா இல்லை அப்படிங்கிறதா கேள்வி. சரியான டொமஸ்டிக் கரியர் 2-3 வருஷமா செமையா பண்ணிட்டு இருக்காரு. பேட்டிங் டீசெண்டாக ஆடுவார். 10 பாலுக்கு 20-25 வேணும் அப்படின்னா அடிச்சு கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி அவர்கிட்ட கண்டிப்பாக இருக்கு. அப்படிப்பட்ட ஆள் ஏன் இம்பாக்ட் பிளேயர் சப்ல இல்லை அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கேள்வியுமே. ஸோ நம்பர் 1 மிஸ்டேக், ஸ்ரேயாஸ் கோபால் ரொம்ப மஸ்ட்டுங்க. 100 4 ஓவர் போட்டு 40 ரன் கொடுக்குறாரு அப்படின்னா அதே 4 ஓவர் ஏன் நீங்கள் ஸ்ரேயாஸ் கோபாலுக்கு கொடுக்க மாட்டீங்க? சூப்பர் பவுலர். அது மட்டும் இல்லாமல் போன சீசனே பார்த்தோம் அப்படின்னா விளையாடி 14 மேட்சுமே பெஞ்ச் பண்ணி அப்பவும் வந்துட்டு மறுபடியும் எகைன் ரீடைன் பண்ணி இந்த தடவை நல்லா பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு குட் குவாலிட்டி பவுலர் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ராஜஸ்தானில் நம்ம போட்டு பார்த்துருக்கோம். அவருக்கு அந்த பொட்டன்ஷியல் இருக்கு. டொமஸ்டிக் கரியர் நல்லா போயிருக்கு. கொடுக்க மாட்டேறாங்க. 2வது ராமகிருஷ்ணா கோஸ். கண்டிப்பா அன்சில் கம்போஸ் மேட்சுக்கு அவர் தாங்க 2 விக்கெட் எப்படியோ ரன் போனாலும் எடுத்து கொடுக்குறாரு. கலீல் அகமது இனிஷியல் ஸ்விங் நல்லா இருக்கு. நம்ம பார்த்து போன மேட்ச் 17 ரன் தான் கொடுத்தாரு. 3 ஓவர் போட்டு அவ்வளோ நெருக்கமான சுச்சுவேஷனுமே கூட. இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் அப்படின்னா கூட அவர் மேல நம்பிக்கை இருக்கு. மேட் ஹென்ரி 4 ஓவரில் 45 ரன்னு. ஸோ இனிஷியலாக ஒரு விக்கெட் எடுத்தாரு அப்படின்னா கூட அவரை கூட ஒரு மேட்சை நீங்கள் பெஞ்ச் பண்ணிட்டு குர்ஜப்னீத் சிங் இருக்கிறதுலே இந்த டீம்லேயே என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் பவுலர்னா அவர் தான். என்னையா சொல்கிறேன் அப்படின்னா எஸ் அஃப்கோர்ஸ் அன்சில் கம்போஸ், கலீல் அகமது இவங்கெல்லாம் தாண்டி என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் அப்படின்னா குர்ஜப்னீத் தான். அவருடைய ரெக்கார்டு அப்படி டிஎன்பிஎல் நல்லா பண்ணியிருக்கிறாரு. அவருடைய பொசிஷன், அவருடைய அந்த ஆக்ஷன் அப்படிங்கிறதும் சைடாம் ஆக்ஷன் மாதிரி கிட்டத்தட்ட வரும். ஸோ செம்மையாக போடுவார். நல்ல டேலண்ட் இருக்குது அவர்கிட்ட. ஸ்லோவர் ஒன் இருக்குது. யாகர் எக்ஸிக்யூட் பண்ணுவார். எப்படி ஒரு நேதன் எல்லிஸை நம்ம பார்க்குறோமோ ஸோ அந்த அளவுக்கு நிறைய வேரியேஷன் வச்சிருக்கக்கூடிய ஆள். அதனால தான் போன சீசன் அவர் இன்ஜூர்ட் ஆகி அவருக்கு பதிலாக உருவில் பட்டேலோ யாரோ வந்திருந்தாலுமே கூட இந்த சீசன் மறுபடியும் அவரை கூப்பிட்டு இருந்ததுக்கான காரணம் அவரையும் ட்ரை பண்ணி பார்த்தாகணும். இதெல்லாம் போக இன்னொரு ஆள் யாரு அப்படின்னா ராமகிருஷ்ணா கோஸ். அவர் எடுக்கிறதுனால எக்ஸ்ட்ரா பெனிஃபிட், மரண ஹிட்டர். நீங்க கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீர்னு பேசிட்டு இருக்கீங்க. இவங்க 2 பேருமே கிட்டத்தட்ட 2 மேட்ச்ல பார்த்தோம் அப்படின்னா பிரசாந்த் வீர் நேற்று ஒரு ஹிட்டிங் ஆடி நம்ம பார்க்கவே இல்லை. அதுக்கு முன்னாடி கார்த்திக் சர்மாக்கு ஃபியூ பால்ஸ் தான் கிடைச்சது. மொத்தமாகவே 2 மேட்ச் சேர்ந்து ஒரு 6-8 பால்குள்ள தான் ஃபேஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா கூட அவர்கிட்ட இருந்து எக்ஸ்ப்ளோசிவ் பார்க்கல. ஆனால் ராமகிருஷ்ணா கோஸ் கழட்டி கையில் கொடுத்துருவார். அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் ஹிட்டிங் அடிக்கக்கூடிய அந்த பேட்டிங் பவரும் இருக்கு. பவுலிங் வேரியேஷன்ஸ் வச்சிருக்காருங்க. ஹார்திக் பாண்டியா மாதிரி ஷார்ட் பித் பால் வந்துட்டு செமையா போடுவார். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்விங்கெல்லாம் விட்டுருங்க, மிடில் ஓவர்ஸில் பக்காவாக போடக்கூடிய ஆள் அப்படிங்கிறது ராமகிருஷ்ணா கோஸ். இப்போ வேற வழியே கிடையாது. சென்னை சூப்பர் கிங்ஸ் டூ ஆர் டை சுச்சுவேஷனுக்கு எப்பவுமே பாதி சீசன் முடிஞ்சோடனே தான் வருவாங்க. ஆனால் இப்போ பார்த்தோம் அப்படின்னா இனிஷியலாகவே வந்தாச்சு. அடுத்த 2 மேட்ச் ஆர்சிபி அண்ட் டிசி 2மே மரண கொடூரமான டீம்ஸே. இவங்க கூட ஜெயிக்கிறத தவிர வேற வழியே இல்லை. எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் இருப்பாங்க.
பண்ண வேண்டிய ஒரே விஷயம் இருக்கக்கூடிய எல்லா ஆயுதத்தையுமே யூஸ் பண்றது மட்டும் தான். என்ன பொறுத்தவரைக்கும் இந்த சீசன் இங்கிருந்து போய் குவாலிஃபை ஆனாங்க அப்படின்னா மிகப்பெரிய விஷயம். என்ன பொறுத்தவரைக்கும் இட்ஸ் ஓவர் அப்படிங்கிற மாரி தோணுது. ரிப்ளேஸ்மெண்ட்ட புக் பண்ணியிருக்கிறாங்க பாருங்க. யார? இந்த பக்கம் ஸ்பென்சர் ஜான்சன். அவரு வேற இன்ஜுரி. இன்ஜுரி ஆன பிளேயர் எதுக்கு ஏன் ரிப்ளேஸ்மெண்ட்டா புக் பண்றீங்க அப்படிங்கிற மாரி தான் கேட்க தோணுது. மேனேஜ்மென்ட் பண்ண பிரச்சனை, ஸ்டீஃபன் ஃபிளமிங் பிரச்சனை, ருத்துவோட கேப்டன்சி இஷ்யூஸ், பேட்டிங்ல நேத்து கிட்டத்தட்ட ஒரு 10லிருந்து ஒரு 20, 25 ரன் ஷாட்டு, பவுலிங்ல டெத் ஓவர்ஸ் பிரச்சனை, ஃபீல்டிங் பிரச்சனை, இந்த டீமே கிட்டத்தட்ட ஒரு பிரச்சனை. ஆன் பேப்பர்ல பார்த்துட்டு என்னென்னமோ பேசுனாங்க. பட் இருந்தாலுமே என்ன பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய சர்ப்ரைஸ் சர்ஃப்ராஸ் தாங்க. அவருக்கு கிடைச்ச வாய்ப்ப செம்மையா யூஸ் பண்ணியிருக்காரு. ஃபீல்டிங்ல பாருங்க, கன் மாரி ஃபீல்ட் பண்ணிட்டு இருக்காரு. சரியான கேட்ச் எல்லாம் எடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச்சே பார்த்தோம் அப்படின்னா, சூரியவன்சியோட கேட்ச் வந்துட்டு செம்மையா எடுத்தாரு. இந்த தடவையும் பிரில்லியன்ட் கேட்ச், அந்த ரன் அவுட் எல்லாமே நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. அவர்கிட்ட இந்த என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உசுர குடுத்து ஆடுறேன்டா அப்படிங்கிற மாரி அவருடைய சப்போர்ட்டிவ் இருக்கு. இந்த ஒரு விஷயம் இன்டென்ட் மத்த யார்கிட்டயுமே இல்ல அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ ஓகே, சிஎஸ்கேனா கம்பேக் குடுப்பாங்க. ஆனா இந்த தடவ ரொம்ப கஷ்டம். இங்கிருந்து மேல வந்து பிளே ஆஃப் போனாலே கஷ்டம் தான். டாப் 1ல 2லலாம் ஃபினிஷ் பண்றதுங்கிறது நடக்காத காரியம். இங்கிருந்து போனாலே ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாரி தான் சொல்லுவேன். என்னென்ன பண்றாங்க, என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வராங்கன்னு பார்க்கணும். ஸோ 100 கம்மது கிட்டத்தட்ட நம்ம பார்த்தாச்சு. 2 மேட்ச் பார்த்தாச்சு. ஆப்கானிஸ்தானுடைய மேட்சஸும் பார்த்தாச்சு. அவரு பெருசா ஒரு 2 இயர்ஸா கிட்டத்தட்ட ஃபார்ம்ல 2 இயர்ஸா கிடையாது. ஐ மீன் போன சீசன் நல்ல ஃபார்ம்ல இருந்தாரு. அதுக்கப்புறம் இப்ப வரைக்குமே ஃபார்ம்ல கிடையாது. இன்னும் 1 ஆர் 2 மேட்ச் பார்க்கலாம். பார்த்துட்டு அவர டக்குன்னு பெஞ்ச் பண்ணிட்டு அகீல் ஹுசைன கொண்டு வரலாம். ஏன்னா, அவர கொண்டு வரதுனால இவரு குடுக்கக்கூடிய இந்த 4 ஓவருக்கு 40 அவரு குடுத்தாலுமே பேட்டிங் வேற ஆடுறாரு இல்லையா? போனஸ் பாயிண்ட் தானே. பேட்டிங்கும் ஸ்ட்ரென்தன் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு 4, 5 டக்கு டக்குன்னு விக்கெட் போச்சு அப்படின்னா, மேல இறங்கி நீ சுத்துப்பா அப்படிங்கிற மாரி அனுப்பிவிடலாம். ஜட்டு மாரியான ஒரு ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஆளு. ஜட்டுவோட ரிப்ளேஸ்மெண்ட்ன்னு தான் எடுத்தாங்க. ஆனா, இதெல்லாம் பண்ணிட்டு அவர பெஞ்ச்ல வைக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் தப்பான விஷயம் தான். ஸோ இனி யாரு பாருங்க, ஜாக் ஃபாக்ஸ் அவரையும் பார்த்தோம் அப்படின்னு ஒரு கை பாத்துற வேண்டியதான். ஸோ இதெல்லாம் சிஎஸ்கே பண்ண வேண்டிய விஷயம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாமே டக்கு டக்குன்னு பண்ணி ஒரு ஸ்குவாட பில்ட் பண்றது தான். ஏதாவது ஒரு பண்ணி பெட்டர் ஸ்குவாட பில்ட் பண்ணா மட்டும் தான் உண்டு. பவுலிங் யூனிட் மரண மொக்க. ஸோ பேட்டிங்கையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு குர்ஜப்ரீத் சிங்கோ, ஸ்ரேயஸ் கோபாலோ, ஸோ அதுக்கப்புறம் ராமகிருஷ்ணா கோஸோ, ஸோ இந்த மாரி பவுலர்ஸ உள்ள கொண்டு வந்து யாரு பெட்டரா இருக்காங்கன்னு பார்க்கக்கூடிய சிச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ தட்ஸ் எ வீடியோ கைஸ். இத பத்தின உங்களுடைய கருத்துக்கள் தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாரி இன்னொரு வீடியோ வந்து மீட் பண்றேன். See you soon guys.